عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم في الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம்மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இங்கே வாரந்தோறும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வகுப்பில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற பாடம் என்ன? தௌஹீதினுடைய பலன்களும் ஷிர்கினுடைய விபரீதங்களும். நம்ம இப்போ தௌஹீதினுடைய பலன்களை தான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடைசியாக நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன? ஒரு ரிவைஸ். தௌஹீதினுடைய பலன்களில் நம்ம கடைசியாக பார்த்தது, நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதல் நிபந்தனை என்ன? தௌஹீத், ஈமான். ஈமான் இருந்தால் தான் அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். இப்போ தௌஹீதினுடைய பலன்கள்ல ஒன்று என்ன? அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். தௌஹீதினுடைய பலன்கள்ல ஒன்று அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அப்புறம் என்ன பார்த்தோம்? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும். அப்புறம் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா தௌஹீத்வாதிகளை என்ன செய்யறான்? பொருந்தி கொள்கிறான். கடைசியா நம்ம பார்த்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, யாரிடத்தில் தௌஹீத் இருக்கிறதோ, ஷிர்க் கலக்காத தௌஹீத் இருக்கிறதோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுவான். அப்படிதானே? அதான் கடைசியா நம்ம பார்த்தோம். அதற்கு ஒரு 2 சம்பவங்களை நம்ம அதில் பார்த்துருக்கிறோம். அதானே? அல்லாஹ் தஆலா யாரிடத்தில் தௌஹீத் இருக்கிறதோ அவர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல தவறு செய்ய முனையும் பொழுது அல்லது தவறு செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா அவங்கள நேர்வழியின் பக்கம் கொண்டு வந்துடுவான். அந்த தவறுல இருந்து காப்பாற்றிடுவான். இது அல்லாஹ் தஆலா தௌஹீத்வாதிகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகளை நம்ம பார்க்க போறோம். சரியா? அதாவது தௌஹீத் என்பது நேர்வழியை நமக்கு பெற்றுத்தரும். ஹுமுல் முஹ்ததூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் ஷிர்க்கை கலக்கவில்லையோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் தஆலா சர்டிபிகேட் கொடுத்துட்டான். யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் ஷிர்க்கை கலக்கவில்லையோ அவர்கள் தான் உண்மையிலேயே ஏகத்துவவாதிகள், தௌஹீத்வாதிகள். அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சரியா? ஆனா அதே நேரத்தில் சில சந்தர்ப்பங்கள்ல சில சூழ்நிலைகள்ல மனிதன் என்கிற அடிப்படையில தவறு செய்யும் பொழுது தௌஹீத்வாதியாக இருந்தால், ஷிர்க் கலக்காத ஈமான் கொண்டவர்களாக நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான்னா அந்த தவறுல இருந்து நம்மளை காப்பாத்திடுவான். அதற்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் உண்டு. அந்த எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு பனுல் முஸ்தலிக் அப்படின்னு ஒரு போர் நடக்கிறது. அந்த போருக்கு முரைசிய அப்படிங்கிற ஒரு போரும் ஒரு பெயரும் சொல்லப்படுகிறது. என்ன பேரு? குறைசி இல்ல, முரைசிய அல்லது பனுல் முஸ்தலிக். பனுல் முஸ்தலிக் அப்படிங்கிற ஒரு யுத்தம். சரியா? இது புகாரியில 2661வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இது. 661 புகாரியில. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது பயணத்துக்கு போனாலோ அல்லது போருக்கு போனாலோ
தங்களுடைய மனைவிமார்கள் யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு போவாங்க. அந்த அடிப்படையில் வந்து அதாவது சீட்டு குலுக்கி போடுவாங்க. மனைவிமாருடைய பேரை சீட்டு குலுக்கி போட்டு எந்த பேர் வருதோ அந்த பேர் அவங்கள கூட்டிட்டு போவாங்க. இப்போ இந்த போருக்கு அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, சீட்டு குலுக்கி போட்டால் அது யாருடைய பேர் வந்துச்சு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பேர் வந்துச்சு. இது ஒரு பெரிய சம்பவம். நான் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள வந்து என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து தனியா ஒரு ஒட்டகத்துல பல்லக்குன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா, அது அந்த பல்லக்குல ஆயிஷா ரலியல்லாஹு இருப்பாங்க. அது ஒரு கூடார மாதிரி இருக்கும். ஒட்டகத்துக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டு போவாங்க. அவர் போரெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, திரும்பி வர்றாங்க. வரக்கூடிய வழியில ஒரு இடத்துல தங்குறாங்க, மதீனாவுக்கு பக்கத்துல. தங்கக்கூடிய நேரத்தில் இரவு நேரம். அது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த கூடாரத்திலிருந்து அந்த பல்லக்கிலிருந்து இறங்கி தன்னுடைய தேவைகளை முடித்துக் கொள்வதற்காக வேண்டி படையை கடந்து என்ன செய்யறாங்க, போறாங்க. இரவு நேரத்தில் முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்து பல்லக்கில் ஏறி உட்காந்துட்டாங்க. இறங்கி போறதையும் சகாபாக்கள் பார்த்துருக்காங்க. திருப்பி உள்ள போறதையும் சகாபாக்கள் பார்த்தாங்க. உள்ள போய் இப்படி கழுத்துல கை வச்சு பார்த்தா கழுத்துல உள்ள ஒரு அவங்களுடைய ஒரு மாலை காணாம போச்சு. உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த கூடாரத்துல இறங்கி போய் தேட போறாங்க. இதை வந்து சகாபாக்கள் பார்க்கல. சரியா, அங்க போய் தேடுறாங்க. தேடின இடத்துல வந்து அது கிடைச்சிருச்சு. இப்ப இங்க அதுக்குள்ள சகாபாக்கள் கிட்ட ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கிளம்புங்க மதீனாவுக்கு போயிருவோம்னு சொல்லி கிளப்புறாங்க. சகாபாக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த கூடாரத்துக்குள்ள பல்லக்குள்ள யார் இருக்கா, ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தூக்கி மேல வச்சு கட்டிட்டாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் ரொம்ப சிலிமா இருந்தாங்க. தூக்கினாலும் என்ன செய்யாது, இந்த பல்லக்கில் வந்து தூக்கினாலும் வெயிட் தெரியாது. இப்போ உள்ள ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சகாபாக்கள் ஒட்டகத்துக்கு மேல கட்டி என்ன செய்தாங்க, மதீனாவுக்கு போய் சேர்ந்தாச்சு. இங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து அந்த நகையை எடுத்துட்டு இங்க வந்து பார்த்தா வந்த இடத்துல யாருமே இல்லை, சகாபாக்கள்லாம் போயாச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முறை, அது நியதி என்னன்னா, போருக்கு போயிட்டு வந்தா அல்லது பயணத்துல போயிட்டு வந்தா பின்னால ஒருத்தர் வர சொல்லுவாங்க. ஏன்னா அந்த போர்ல விடுபட்ட பொருட்களையோ அல்லது வேற எதையாவது ஒன்றையோ எடுத்துட்டு வர்றதுக்காக வேண்டி கொஞ்சம் லேட்டா பின்னாடி வருவாங்க. வந்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு அதை இவங்க சகாபாக்கள் ஏதாவது விட்டுட்டு போனாங்கன்னா எடுத்துட்டு வருவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முறை. அந்த அடிப்படையில் சரி நம்மளை யாராவது வந்து கூப்பிடுவாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அங்கே இருந்துருக்காங்கன்னா உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்த உடனே அவங்க தூக்கம் வந்து தூங்கிட்டாங்க. இப்போ வந்து சஃப்வான் இப்னு முஅத்தல் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், அவரை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காண்டி அனுப்பி வச்சிருக்காங்க. அவர் வர்றார். வந்து பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இதான் சொல்றாரு. இந்த சத்தத்தை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு முழிச்சிடறாங்க. முழிச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வேற இந்த ரெண்டு பேரும் வேற எதுவுமே பேசல. உடனே என்ன செய்யறாங்கன்னா, ஒட்டகத்தை வந்து படுக்க வைக்கிறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து ஒட்டகத்துக்கு மேல ஏற்றி நேர மதீனாவுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த கேப்ல என்ன ஆயிடுச்சுன்னா, முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் வந்து ஒரு வதந்தியை கிளப்பிட்டாங்க. இந்த வதந்தி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் சஃப்வான் இப்னு முஅத்தலுக்கும் தவறான ஒரு தொடர்பு இருப்பதாக என்ன செஞ்சாங்க, வதந்தியை கிளப்பிட்டாங்க. ரெண்டு பேரும் தப்பான ஆட்கள். இது முனாஃபிக் கிளப்பினாங்க. முனாஃபிகளுடைய தலைவர் யார் தெரியுமா? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அவன் தான் அந்த வதந்தியை கிளப்பி விட்டான். அது பத்திக்கிட்டு எரியுது. சகாபாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அந்த வதந்தியில கலந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சகாபாக்களில் சிலர் இந்த மாதிரி தவறான தொடர்பு இருப்பதாக அவங்களும் வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல மிக முக்கியமான நம்ம சப்ஜெக்டுக்கு தோதுவான ஒரு விஷயம் என்னன்னா, மிஸ்தஹ் அப்படின்னு ஒரு நபித்தோழர் உண்டு. யாரு? மிஸ்தஹ் யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய சொந்தக்காரர். அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஒரு வழி தங்கச்சி பையன். அந்த மாதிரி அந்த மிஸ்தஹுக்கும் மிஸ்தஹுடைய குடும்பத்துக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர் என்ன செய்றாங்க, பொருளாதார உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மிஸ்தஹு என்ன பண்றாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய கருப்புல கலங்கம் சுமத்துறாங்கல்ல, அதுல இவரும் பங்கு எடுத்துட்டாரு. ஆயிஷா ரலியல்லாஹு யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய மகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து பொருளாதாரத்தை வாங்கிக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய பிள்ளைக்கு மேலே என்ன செய்யறாரு, இந்த மிஸ்தஹு அவதூறு சுமத்தினாருன்னா பாப்பாக்கு பிடிக்குமா? பிடிக்காது. பாப்பாவுக்கு வந்து பயங்கர டென்ஷன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கடுமையான கோபம். ஏன்டா இந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து பொருளாதார உதவி வாங்கிக்கிட்டு நமக்கே ஆப்போசிட்டா நடக்கிறாரு. பொதுவாக அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறோம், காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம். அந்த நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாருன்னா கட்டுவோமா? நம்ம பேச்ச கேட்கல, போட நம்ம பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா நம்ம கஷ்டப்பட்டு பைசா கட்டினா இந்த ஆள் என்ன செய்யறாப்ல, நமக்கே ஆப்போசிட்டா நடக்கிறாப்லையே, இனிமே அவனுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அவர் நமக்கு தோதுவா நடக்கணும், நமக்கு ஆப்போசிட்டா நடக்கக்கூடாது. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய பொருளாதாரத்தை வாங்கிக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய பிள்ளையினுடைய கருப்புல கலங்கம் சுமத்துறாரு மிஸ்தஹ். இன்னும் சொல்ல போனா மிஸ்தஹ் ரலியல்லாஹு வந்து சாதாரண ஆள் இல்ல, பத்ர் போரில் கலந்து கொண்டவர்.
பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. பத்ர் போரில் கலந்து கொண்டவர்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா மன்னித்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சிறப்பிற்குரியவர் தான் மிஸ்டர், சாதாரண ஒரு ஆள் கிடையாது. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த காரியத்தை பரப்ப ஆரம்பிச்சிட்டார். இப்போ அபூபக்கர் அவர்களுக்கு கடுமையான கோபம். என்ன பண்ணிட்டாங்கன்னா சூரா நூர் 24வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஆ. இந்த வசனம் இத சொல்லமா நம்ம சொல்றது தானே. ஐயுது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ் வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இவர் என்ன சொல்றார் தெரியுமா? அல்லாஹ் மீது சத்தியமாக இனிமேல் மிஸ்தகுக்கும் மிஸ்தகுடைய குடும்பத்துக்கும் பொருளாதார உதவி நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். நான் இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இனிமேல் மிஸ்தகுக்கும் மிஸ்தகுடைய குடும்பத்துக்கும் பொருளாதார உதவி நான் செய்ய மாட்டேன்ட்டார். அது அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டார். அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? வசனத்தை இறக்குறான். நீங்க நல்லா கவனிக்கணும். அபூபக்கர் அவங்க யாரு? தௌஹீத்வாதி, அப்படிதானே? அவர் யாரு? அவர் ஏகத்துவவாதி. இப்போ இந்த காரியத்தை செய்யக்கூடிய யார்? சாதாரண நபர்கள் தான் செய்வாங்க. ஒருத்தர் நம்மளை அப்படி திட்டினா நம்ம திருப்பி திட்டுவோம், அப்படிதானே? திருப்பி திட்டாம இருக்கிறது எவ்வளவு பெரிய பண்பு, அதான் பெருந்தன்மைங்கிறது. ஒருத்தர் நம்மளை பார்த்து அடிக்க நம்மளை பார்க்கிறாரு, பேசுறாரு, அவமரியாதை பண்றாருன்னு சொன்னா பெரிய மனுஷனுக்கு அழகு என்ன? பதிலுக்கு பதில் என்ன செய்யக்கூடாது? அங்க போய் சண்டையை போட்டு நிற்க கூடாது. ஓகே தானே? அப்படிதானே? எல்லாம் பேசுறாங்க, விட்டுட்டு போயிடணும். ஏன்னா போன கிளாஸ்ல ஒரு விஷயத்தை பார்த்தோம். உமர்ல அவர்களை பார்த்து ஒருத்தர் சொன்னார் இல்லையா, உயைனா இப்னு ஹிஸன், என்னைய ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற, நியாயமா நடக்கிறது இல்லை, பொருளாதாரத்தை ஒழுங்கா தர்றது இல்லைன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க? உமர்ல அவங்களுக்கு கோவம் வருது, அடிக்க போனாங்க. அவர் வசனத்தை சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஆமா, இப்போ அந்த வசனம் அவங்களுக்கு நேர்வழி காட்டுச்சா இல்லையா? போய் அவர் அடிச்சிருக்கலாம், அடிச்சா அவர் சாதாரண நபர் ஆயிடுவார். உமர்ல அவர்கள் ஒரு ஆட்சியாளரை பார்த்து அந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சா வச்சுட்டு போட்டோம், மக்கள் யாரும் நம்பல, அப்படிதானே? இப்ப இங்க மிஸ்டருக்கு தரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டார். சாதாரண ஒரு நபர் பேசுற மாதிரி பேசிட்டார் அபூபக்கர் அவங்க. இப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். எப்படிப்பட்ட வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துறான்? வலா யஅதலி, சத்தியம் பண்ண வேண்டாம், உலுல் ஃபضل மின்கும், உங்களில் அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்கள். நீங்க குர்ஆன்ல நீங்க பாருங்க, பொருளாதாரத்தை பத்தி அல்லாஹ் பேசுகின்ற இடங்கள் எல்லாம், பணக்காரங்களை பத்தி சொல்லப்படுகின்ற இடங்கள் எல்லாம் பெரும்பாலும் உலுல் ஃபضلமா. எப்படி? ஜும்மாவுடைய நாள்ல நீங்க ஜும்மா தொழுது முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்க? வபுதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடி செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சம்பாதிக்க போகணும்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். சம்பாதிக்க போகணும்னு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? சொன்னது கிடையாது. என்ன சொல்றான்? வபுதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய அருள். பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். ஹலாலான வழியில சம்பாதிச்சா அது அல்லாஹ்வுடைய அருளா இருக்கு. நீங்க சொல்லலாம், உங்களில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், செல்வந்தர்களை சொன்னா அல்லாஹ். செல்வந்தர் யாருங்க? அபூபக்கர் அவர்களை குறித்து அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். உங்களிலே இறை அருளை பெற்றவர்கள், செல்வந்தர்கள், விசால மனம் படைத்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். பொதுவா செல்வந்தர்கள்ட்ட என்ன இருக்காது? விசால மனம் இருக்காது. விசால மனம் இருக்கிறவங்க கிட்ட செல்வம் இருக்காது. விதிவிலக்கா சில பேர் இருப்பாங்க, விதிவிலக்கா இருப்பாங்க. பெரும்பான்மையான செல்வந்தர்கள்ட்ட விசால மனம் இருக்காது. விசால மனம் நிறைய பேர் இருக்கும், ஆனா கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இருக்காது. சொல்லுவாங்க, சரி என்கிட்ட மட்டும் இருந்தா நான் செஞ்சிருப்பேன், என்கிட்ட இல்ல அப்படி சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இல்ல இருக்கும், கண்டுக்காம பேசாம இருப்பாங்க. நமக்கு என்ன வந்துச்சு, வந்தா பாத்துக்கலாம், கேட்டா கொடுத்துக்கலாம், கொஞ்சம் கொடுப்போம், அல்ல எதையாவது தகப்புக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பொருளாதாரம் ஜாஸ்தியா வர வர உள்ள நெஞ்சிரும், சுருங்கிடும். அல்லாஹ் எவ்வளவு அழகான முறையில ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துறான். உங்களிலே இறை அருளை பெற்ற செல்வந்தர்களும் விசால மனம் படைத்தவர்களும். அபூபக்கர்ல யாரு? எப்ப நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ பெரிய பணக்காரர், அதே நேரத்துல உன் மனசு விசாலம், விசாலம் மனம் படைச்ச நீ சத்தியம் பண்ணாத. எப்படி? ஐயுது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ், நெருங்கிய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் பண்ணாங்களே அவங்களுக்கும் எதையும் தரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணாதீங்க. இவர் பண்ண காரியம் பெரிய காரியமாகும். யாரு? மிஸ்டேக் பண்ண சாதாரணமா? மிஸ்டேக் வந்து சாதாரண ஒரு வேலையை செய்யல. தான் புள்ள அபூபக்கர்லாவுடைய பிள்ளையுடைய கற்புல கலங்கம் சுமத்துற நபர்களில் இவர் ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தவறை செஞ்சவர். அவருக்கு அபூபக்கர்லா அவங்க தரமாட்டேன்னு சொன்னது வாஸ்தவம், நியதி, இயல்பு. அது அப்படிதானே? தரமாட்டேன்னு சொன்னா அப்படிதானே? தரமாட்டேன்னு சொன்னா இயல்பு தானே? என் பிள்ளையுடைய கற்புல கலங்கம் சுமத்துற ஒருத்தருக்கு நான் ஏன் உதவி செய்யணும்? ஒரு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்,
இப்ப என் ஒய்ஃபுடைய கருப்புல கலங்க சுமத்துறாரு, என் பிள்ளையுடைய ஒரு கருப்புல கலங்க சுமத்துறாப்புல, அவதூறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல, அவமரியாதை பண்றாப்புல, அப்படிப்பட்டவருக்கு நான் ஏன் கொடுக்கணும்? இது இயல்பு, கொடுக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. உங்களுக்கு அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா, நீங்க விசாரணை பண்ணப்பட்ட ஆளா இருக்கிறீங்க, பெரிய பணக்காரரா இருக்கிறீங்க, அப்படி இருக்கக்கூடிய நீங்க நெருங்கிய உறவினர்களுக்கு, மிஸ்கின்களுக்கு, ஏழைகளுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கும் எதையும் தரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணாதீங்க. சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்கள் ஏதாவது உங்களுடைய உறவினர், அவர் தானே இந்த மாதிரி சொன்னாரு, அப்படி ஏதாவது அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, நீங்க வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, மன்னிச்சு விட்டுடுங்க, மன்னிச்சு விட்டுடுங்க. நல்லா சொல்லலாம். அலா துஹிப்புன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களா மாட்டீர்களா? அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் ரஹீமாவும் கருணையாளனுமாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். சரியா? இப்போ இந்த வசனம் இறங்கின உடனே அபூபக்கர் என்ன பண்ணாங்க? இவர் ஏகத்துவவாதி, அல்லாஹ் என்ன செய்யறான்னா நேர்வழிப்படுத்துறான். இவர் சாதாரண சராசரி மனிதரா மாறுறாரு. சராசரி மனிதரா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என்னைக்குமே இந்த மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, நமக்கு ஏதாவது தவறு செய்கின்ற ஒரு சூழல் வரும் பொழுது நாம சராசரி மனிதனா மாறிடுவோம். அப்படி மாறாம இருப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வழியை காட்டுறான். நீங்க அப்படி இருக்காதீங்க, மன்னிச்சிருங்க, விட்டுடுங்க அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். உடனே அபூபக்கர் என்ன பண்றாங்க, ஆமா, என் பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இனிமே நான் மௌத்தாகிற வரைக்கும் மிஸ்டருடைய குடும்பத்துக்கு நான் என்ன செய்வேன், பொருளாதார உதவியை கண்டினியூவா கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். என்னது, தௌஹீத்வாதிகள் சில சந்தர்ப்பங்கள்ல சாதாரண மனிதர்களாக மாறும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களுக்கு நேரான பாதையை என்ன செய்யறான், காட்டி, குர்ஆன் வசனத்தை வச்சு என்ன செய்யறான், நேர்பாதையை காட்டுறான். இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன தெரியுமா, வல் யஃபு வல் யஸ்ஃபஹுன்னு சொல்லலாம் இல்லையா, மன்னிச்சு விட்டுடட்டும். அரபியில அஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அஃபா, அஃபா என்றாலும் கஃபர் என்றாலும் ஒண்ணுதான் அர்த்தம். அஃபானாலும் மன்னிச்சான் தான், கஃபர் என்றாலும் மன்னிச்சான் தான். இன்னல்லாஹ அஃபூன் கஃபூர், ஒரே இடத்துல அல்லாஹ் சொல்லுவான். அஃபூன் கஃபூர், அஃபூன் கஃபூர் ரெண்டுமே என்ன அர்த்தம் தான், ஒரே அர்த்தம். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுல என்ன வித்தியாசம், தண்டிக்கிற அதிகாரம் இருக்குது, தண்டிக்கிற ஆற்றல் இருக்குது. அப்போ மன்னிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது, அஃபா, மன்னிக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய பேர் என்ன பேரு, இன்னல்லாஹ அஃபூன் கஃபூர் சொன்னோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ஒண்ணு அஃபா, அஃபூன், அல்லாஹ் மன்னிக்கிறவன். அவன் தண்டிக்கிற ஆற்றல் உள்ளவன். அடியார் நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம் அப்படிதானே, தண்டிக்கிறான் அல்லாஹ், தண்டிக்கிற ஆற்றல் அவனுக்கு உண்டு, கேட்க முடியாதவன்ட்ட யாரும். ஆனா அவன் தண்டிக்கிறான், நம்மள தண்டிக்கல, மன்னிச்சு விட்டுறான். அப்படிதானே, எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்களா இருந்தாலும் சரி, காபிரா இருந்தாலும் சரி, காபிர்களுக்கு அவகாசம் கொடுக்குறான். முஸ்லீம்கள் எல்லாம் என்ன பண்றான், மன்னிக்கிறான். மன்னிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். அப்போ இது அல்லாஹ்வுடைய பண்பு, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் இருந்தாங்க. தண்டிக்கிற அதிகாரம் ஆற்றல் அவங்களுக்கு இருந்துச்சு. பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க என்ன பண்ணல, மன்னிச்சு விட்டுட்டாங்க. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னா, நீங்கள் மன்னிக்கும் மனப்பான்மை மேற்கொள்ளுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அவங்க அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறான். குதில் அஃப்வ, அஃபு என்கிற அந்த பண்பை மேற்கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு அது. அதே மாதிரி மூமின்களுடைய பண்பாகவும் அதை சொல்றான். சரியா, கட்டளை வேற போடுறான் அல்லாஹ், வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, மன்னிச்சு விட்டுடுங்க. இப்ப அபூபக்கர் அவர்கள் தண்டிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அவர் நினைச்சா என்ன செய்யலாம், தண்டிக்கலாம். யார, மிஸ்டர தண்டிச்சாரு. எப்படி தண்டிச்சாரு, இனிமே பைசா தர மாட்டேன், பொருளாதாரம் தர மாட்டேன் சொன்னார் இல்லையா. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அப்படி ஏதாவது பண்ணா மன்னிச்சிருங்க, விட்டுடுங்க, கண்டுக்காதீங்கிறான் அல்லாஹ். நல்ல பாருங்களேன், யதார்த்தமான ஒரு விஷயம் என்ன. இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தர் நம்மளை திட்டுனா நம்ம என்ன செய்வோம், திருப்பி பதிலுக்கு 2 திட்டு திட்டணும். அவ்வளவுதானே, திட்டுதான் மனசு என்ன செய்யும், நமக்கு சமாதானம் அடையும். ஆனா அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணக்கூடாது. சரியா, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த அஃபு என்கிற அந்த பண்பை மேற்கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தான் தருவான். அஃபு என்கிற பண்பை யார் கடைபிடிக்கிறாரோ அவருக்கு எதை தான் தருவான், அல்லாஹ் கண்ணியத்தை தான் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான். இப்ப நாம எப்படி நினைக்க கூடாது, எனக்கும் சுயமரியாதை இருக்குது, எனக்கும் தன்மானம் இருக்குது, என்ன ஒருத்தன் அவமானப்படுத்தினா நான் பார்த்து சும்மா இருக்கிறது, அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. பதில் சொல்றது வேற, திருப்பி திட்டுறது வேற. ஓகேவா? இப்போ அப்ப இந்த பண்பை அல்லாஹ் தஆலா கடைபிடிக்க சொல்றான். தண்டிக்கிற அதிகாரம் இருந்தும் மன்னிச்சு விடக்கூடிய அந்த பண்பு இருக்குது, அதுக்கு பேர் தான் அஃபாங்கிறது. அதை நீங்க கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் அவங்க சொல்றான். அபூபக்கர் அவங்க மட்டும் இல்ல, அது எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு விஷயம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் அவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில தங்களை
என்ன செஞ்சுக்கிட்டாங்க, மாத்திக்கிட்டாங்க. ஓகே தானே? இப்போ அப்போ தௌஹீத் என்பது நமக்கு சில சந்தர்ப்பங்களை சருகும் பொழுது அப்ப நமக்கு என்ன செய்யும், நேர்வழி காட்டும். தௌஹீத் இருந்தா அல்லாஹ் என்ன செய்வான், நேர்வழிக்கு பொறுப்பேற்றுக்கிறான். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். சரியா? அடுத்தது பாருங்க. சார் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருத்தர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் ஃபுதைல் இப்னு இயாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிஞர். ஃபுதைல் இப்னு இயாத். இவர்கிட்ட ஒரு 2 கெட்ட குணங்கள். முஸ்லீம் தான் இவர். ஆனா மனுஷங்க அடிப்படையில் 2 தவறு இருந்துச்சு. ஒண்ணு என்னன்னு சொன்னா, வழிப்பறி கொள்ளையில ஈடுபடுவார். அப்படி வழிப்பறி கொள்ளையில ஈடுபடுவார். இன்னொன்னு, அந்த பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் தப்பாக நடக்கிற ஒருத்தர். அப்படிப்பட்ட 2 கேரக்டர் இருந்துச்சு இவர்கிட்ட. இந்த வழிப்பறி கொள்ளைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், வழிப்பறி கொள்ளைன்னா அந்த காலகட்டத்தில் வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு பொருளாதாரத்தை கொண்டு போவாங்க, சரக்குகளை கொண்டு போவாங்க, பதுங்கி உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க திருடர்கள், கொள்ளையர்கள். நைட்டு நேரத்துலையோ அல்லது பகல் நேரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் டக்குன்னு என்ன செய்யறது, கத்தியை காட்டி மிரட்டி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஃபுல்லாக அபகரிச்சிருவாங்க. சரியா? வழியில் போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பறிச்சிடுறது. அதான் வழிப்பறி கொள்ளைங்கிறது. அவனை மிரட்டி திருடுறதுனா என்ன, கொள்ளையடிக்கிறதுனா என்ன? திருடுறதுங்கிறது வேற, கொள்ளையடிக்கிறது வேற. அப்படிதானே? 2 வித்தியாசம் இருக்கு. திருடுறதுனா என்ன, தெரியாம யாருக்கு தெரியாம அவன் பூட்ட உடச்சி என்ன செய்யறது, எடுத்து போறதுதான் திருடுறது. கொள்ளையடிக்கிறதுங்கிறது தெரிஞ்சு எடுக்கிறது, மிரட்டுறது. கத்தியை காட்டி மிரட்டி ஆள் இருக்கும் பொழுதே கையகாரம் கட்டி போட்டு அடிச்சு உதச்சி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் அபகரிச்சுட்டு போறதுதான் கொள்ளைங்கிறது. அந்த வழிப்பறி கொள்ளையில ஈடுபடக்கூடியவர் தான் யாரு, ஒரு டீம் உண்டு, ஃபுதைல் இப்னு இயாத். அதே மாதிரி இந்த பெண் விஷயம் ரொம்ப மோசமான அளவுக்குலாம் இல்லை. ஒரு பெண்ணை அவர் வந்து என்ன செய்யறாரு, நேசிக்கிறார், விரும்புறாரு, தவறான முறையில் அந்த பெண்ணை அடைகிறதுக்கு நினைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு 2 கேரக்டர், மோசமான கேரக்டர் உள்ளவர். ஆனா முஸ்லீம் தான், தௌஹீத்வாதி தான், ஷிர்க் இல்லாத ஒரு நபர். அவரை வந்து அல்லாஹ் எப்படி நேர்வழிப்படுத்துறான், அவரை எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இப்ப கவனிக்கணும். சரியா? சூரா ஹதீதுல 16வது வசனம். சூரா ஹதீத் எத்தனாச்சு? சரி பார்த்துக்கிறீங்களா? சரி, அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? அலம் யஅனில் இல்லதீன. இது வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடியதுலாம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு உள்ளதுதான். சூரா ஹதீதுல வந்து 16வது வசனம். ஹதீதுல 16. அலம் யஅனில் இல்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். அருமையான ஒரு வசனம் இது. சரியா? அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, நம்பிக்கை கொண்டவர்களின் இதயங்கள், உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைத்தும் அவன் இறக்கி வைத்த சத்திய வசனங்களை கவனித்தும் பயப்படக்கூடிய நேரம் வரவில்லையா? ஷார்ட்டா சொல்றதா இருந்தா, அல்லாஹ்வை அஞ்சுவதற்கான நேரம் உனக்கு ஒன்றும் வரலையா? அல்லாஹ் உனக்கு குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறான். அந்த வசனங்களை நீ படிக்கதான் செய்யற, அல்லாஹ்வை நினைவு கூறிக்கிட்டு தான் இருக்கிற. இப்படி இருந்தும் நீ அல்லாஹ்வை அஞ்சுவதற்கான நேரம் உனக்கு ஒன்றும் வரலையா அப்படின்னு நல்லா கேட்கறான். இப்ப நாம எப்படி இருக்கிறோம், எப்போ அல்லாஹ் அஞ்ச போறோம்? இதுதான் அதனுடைய கருத்து. அல்லாஹ்வை அஞ்சுவதற்கான நேரம் எப்போ வரும்? நீ எப்போ பயப்பட போற? நீ எப்பதான் பயப்பட போற? நீ உனக்கு மௌத்து வந்துருமே, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற, மோசமான காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்பொழுதுதான் அல்லாஹ்வை அஞ்ச போற? அல்லாஹ்வை அஞ்சுவதற்கான நேரம் இன்னும் உனக்கு வரலையா? இதான் வசனம். சரியா? இப்ப இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு பெண்ணை அவர் விரும்புறான்னு நம்ம சொன்னோம்ல, அந்த பெண்ணு கூப்பிட்டுருக்காங்க நைட் நேரத்தில். இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போறாரு. செவரை ஏறி குதிக்கிற நேரத்தில் ஒரு வீட்டுல இருந்து, அந்த பக்கத்து வீட்டுல இருந்து குர்ஆன் ஓதுகின்ற சத்தம் கேட்குது, படிக்கிற சத்தம் கேட்குது. என்ன வசனம் படிக்கப்படுதாங்க? இந்த வசனம் படிக்கப்படுது. அந்த வீட்டில் உள்ளவர் என்ன செய்யறாருன்னா, தன்னை தானே கேட்டுக்கிறார், நீ எப்படா அல்லாஹ் அஞ்ச போற? அலம் யஅனில் இல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கான நேரம் அந்த உள்ளங்களுக்கு இன்னும் வரலையா? அப்போ இவர் வந்து என்ன, அந்த வீட்டில் உள்ளவர், நான் எப்போ அல்லாஹ் அஞ்ச போறேன் இந்த வசனத்தை படிக்கிறார், திருப்பி படிச்சுட்டு இருக்கிறார். அல்லாஹ் அஞ்சுவதற்கான நேரம் வரலையா? அல்லாஹ் அஞ்சுவதற்கான நேரம் வரலையா? நீ பயப்பட மாட்டியா? எப்போ தான் பயப்பட போற, எப்போ தான் அஞ்ச போற அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சுய பரிசோதனை பண்ணிக்கிறார். இது இவருடைய காதல விழுது. யாருடைய காதல? ஃபுதைல் இப்னு இயாதுடைய காதல விழுது. ஆஹா, நம்மளும் தப்பு தானே பண்றோம், எப்பதான் நம்ம அல்லாஹ் அஞ்ச போறோம்? குர்ஆன் வந்திருக்கு நம்ம கிட்ட, சத்தியவசனங்கள் வந்திருக்குது, இறை நினைவு நம்ம கிட்ட வந்திருக்குது. இதெல்லாம் வந்தும் நாம எப்பதான் பயப்பட போறோம், நம்ம எப்பதான் அல்லாஹ் அஞ்ச போறோம் அப்படின்னு சொல்லி இவரை கேட்கிற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டாரு. நம்ம தான் பார்த்து கேட்கிறாரு தெரியுது. ஆமா, நம்ம எப்போ அல்லாஹ் அஞ்ச போறோம்? செத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது, தப்பு செய்ய போறது அப்படிங்கிற பயம். உடனே அந்த இடத்துல வச்சு என்ன செய்யறாரு, அல்லாஹ் இடத்துல
தௌபா செய்யறாரு. யா அல்லாஹ், நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், இந்த மோசமான காரியத்தை செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிரு, இதையே என்னுடைய தௌபாவை நீ இப்பவுமே ஏத்துக்க நீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, அந்த ஒரு கெட்ட காரியத்திலிருந்து விலகிக்கிறார். சரியா? இப்ப சரி போய்கிட்டு இருக்கிறாரு, அங்க போகல, வீட்டுக்கு போகலாமே சொல்லி போகக்கூடிய நேரத்தில் இருட்டுல சத்தம் கேட்குது. ஒரு சத்தம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். என்ன பேசுறாங்க? எப்ப அங்க பாரு ஒரு வியாபாரம் கூட்டாது, நைட்டு நேரத்தில் நம்ம போக வேண்டாம், இந்த புதையில் இருக்கிறானே அந்த ஆளு இப்போ கொள்ளையனாகும், இப்போ நம்ம போனோம்னா என்ன செஞ்சிருவாப்ல, நம்ம பொருளெல்லாம் கொள்ளையடிச்சு விட்டுருவாரு, அதனால நமக்கு விடிஞ்சதுக்கு பிறகு காலையில நம்ம என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு இப்போ இன்னொரு பயம் வருது. என்ன பயம்? அட அல்லாஹ் வாஞ்சக்கூடிய ஒரு கூட்டம் எனக்கு பயந்துகிட்டு இருக்குதே, நான் அவ்வளவு பெரிய ஆளானா, அப்ப நான் எவ்வளவு பெரிய மோசமான காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன், மக்களுடைய பொருளாதாரத்தை அபகரிக்கிறேனா, அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டம் அல்லாஹ் பயப்படுறதுக்கு பதிலா என்ன பயந்துகிட்டு இருக்குது, அப்ப நான் எவ்வளவு பெரிய தவறை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை நான் அபகரிக்கிறேன், அப்போ இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, அந்த இடத்துல வச்சு அல்லாஹ் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி உடனே அந்த வழிப்பறி கொள்ளையிலிருந்து என்ன செய்யறாரு, விடுபட்டுறாரு. அவர் தான் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அறிஞராக என்ன செய்யறாரு, அறியப்படுகிறார். அவர்கிட்ட வந்து ஏராளமான கல்வி மற்ற மாணவர்கள் என்ன செய்யறாங்க, கத்துக்கிறாங்கிற வரலாற்று செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தௌஹீத் இருந்துச்சுன்னா அந்த தௌஹீத் என்ன பண்ணும், நமக்கு சில சந்தர்ப்பங்கள்ல தவறு செய்தால், ஒண்ணு தவறு செய்ய நினைச்சாலே தௌஹீத் இருந்துச்சுன்னா அல்ல என்ன பண்ணிடுவான், தவறுல இருந்து காப்பாத்திடுவான். அல்லது தவறுல நம்ம இருந்தாலும் அப்பவும் என்ன செய்வான், அல்லாஹ் தௌஹீத் இருக்கிற காரணத்தினால அந்த தவறுல இருந்து நேரான பாதைக்கு கொண்டு வந்துருவான், நம்மள நேர்பாதைக்கு கொண்டு வந்துருவான். அப்படித்தான் இந்த ஃபுலைல் இப்னு இயால என்ன செஞ்சான், அல்லாஹ் அந்த தவறுல இருந்து இரண்டு மிகப்பெரிய தவறு, சாதாரண ஒரு தவறு இல்லை, ஒன்னு ஒழுக்கம் சார்ந்தது, இன்னொன்னு பொதுமக்களுடைய பொருளாதாரம் சார்ந்தது. இந்த ரெண்டு மிக முக்கியமான குணம், மோசமான குணம், அதுல இருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றணும். ஓகேவா? சரி. அடுத்தது மைமூன் பின் மெஹ்ரான் அப்படின்னு ஒருத்தர், மைமூன் பின் மெஹ்ரான். இவர் வந்து இவரும் இதே மாதிரி தான் ஒரு ஃபக்கீஹ்னா என்னது, மார்க்க சட்ட மேதை, ஒரு காதினா நீதிபதியா இருந்திருக்கிறார், ஆலிமாவும் இருந்திருக்கிறார், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர். மைமூன் பின் மெஹ்ரான், பேரை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. மைமூன் பின் மெஹ்ரான் இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு நாள் இவருடைய விருந்தினர்கள் சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க. அப்ப இவர் வந்து வீட்டுல விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. பணிப்பெண் இருக்காங்க, இவங்களுடைய வேலைக்கார பொண்ணு, அவங்க என்ன செய்யறாங்க, சாப்பாடை கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்பொழுது கை தட்டி என்ன செஞ்சிருது, குழம்பெல்லாம் சிந்திருது, சாப்பாடு சிந்திருது. சிந்திரவங்க என்ன ஆகுது, இந்த மைமூன் பின் மெஹ்ரான் இருக்காரு, அவர் வந்து எஜமான், அது வேலைக்கார பிள்ளை. என்ன பண்றாருன்னு சொன்னா, டக்குனு இவருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வரும், கோபம் வரும். கோபம் வந்தோடனே அந்த பிள்ளைய அடிக்க போறாரு, அடிச்சிட மாட்டார், அடிக்க போறாரு. இப்ப இங்க நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கணும். இப்ப இது வந்து இது கெட்ட குணம். எது கெட்ட குணம், இந்த கோபப்படுறதும் அடிக்க போறதும் தவறு. அது ஒரு தௌஹீத்வாதிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எதுக்கு கோபப்படணும் தெரியுமா, எதுக்கு கோபப்படணும், மார்க்கத்தினுடைய வரம்புகள் மீறப்பட்டா கோபப்படணும், ஹராம்கள் அங்க செய்யப்பட்டால் அதை பார்த்தா கோபப்படணும், சட்டத்திட்டங்களை செய்யாம இருந்தா கோபப்படணும், தொழுகலையா கோபப்படணும். புரிஞ்சா? நாம ஸ்கூலுக்கு போகலன்னா கோபப்படுவோம் பையன், அப்படிதானே? ஆனா சுபுக்கு எந்திக்கலன்னா கோபப்பட மாட்டோம், சுபுக்கு எந்திக்கலாம் கோபப்பட மாட்டோம். எது கோபப்படுவோம், ஸ்கூலுக்கு போறோம்னா அங்க கோபப்படுவோம். இந்த மாதிரி ஒழுங்கு முறையா ஸ்கூல் பேரு, அப்புறம் வந்து ஓப்பன் டைம் சொல்லி வச்சு வாப்பா அம்மா கூப்பிடுவாங்க, நானும் வரமாட்டேன் அப்படி சொல்லக்கூடிய இருக்காங்கல்ல, உனக்காண்டி நாங்க வந்து நிக்கணும், வெயிட் பண்ணி நிக்கணும். அதே இது இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்கள் வரும்பொழுது கோபப்பட மாட்டோம். நம்ம எப்ப கோபப்படணும், மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்காக வேண்டி கோபப்படணும். இப்ப இங்க வந்து குழம்பை கொட்டிட்டாரு, மனுஷங்கன்னா கோபம் வரும். ஆனா இது கோபப்பட வேண்டிய சந்தர்ப்பமா, இது கோபம் வரும். ஆனா கோபத்தை என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். கோபம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வாய் ஓப்பன் ஆயிரும், கை செயல்பட ஆரம்பிச்சிடும், ஏதாவது ஒண்ணு நடக்கும், அதுதானே ஓவராக போயிருவாங்க. இப்ப அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் இந்த மைமூன் பின் மெஹ்ரான் தள்ளப்படுறாரு. தள்ளப்பட்ட உடனே என்ன நடக்குது அப்படி சொன்னா, அந்த புள்ள, அந்த யாரு, இந்த வேலைக்கார புள்ள இருக்கு இல்லையா, அவங்க குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து படிச்சு காமிக்கிறாங்க. சூரா ஆல இம்ரான்ல 134வது வசனம், 34 3வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனத்தை படிச்சு காமிக்கிறாங்க. இதுலயும் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துறான். என்ன சொன்னா,
இறையச்சமுடையவர்கள், ஈமான்தாரிகள், தௌஹீத்வாதிகள், அவங்களுடைய பண்புகள் எல்லாம் லிஸ்ட் பண்றான். என்ன சொல்றான்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, அவர்கள் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களிலும் சிரமமான சூழலிலும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பார்கள். வல் காலிமீனல் கைர், அதுல புள்ள சொல்லுது, அல்லாஹ் இந்த மாதிரி குர்ஆன் வசனங்கள் சொல்லி இருக்கிறான இறையச்சமுடைய பண்புகளை. இந்த வசனங்களை நீங்க படிச்சிருக்கீங்க தானே? என்ன சொல்லுது? வல் காலிமீனல் கைர், அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மென்று விழுங்கி விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னானே. நீங்க இந்த வசனத்தை படிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து என்ன செய்யுது? எஜமானனை பார்த்து சொல்லுது. என்ன பண்றாரு இவரு? உடனே நான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் சொல்லி கோபத்தை அடக்கிறார். வல் ஆஃபீன அனின் நாஸ், அப்படிங்க திருப்பி மக்கள் செய்கின்ற குற்றங்களை பிழைகளை பொறுத்துக் கொள்வார்கள், மன்னித்து விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. சொன்ன அது இந்த வசனத்தை சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு? ஆமா, நீ செஞ்ச பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன். அதுக்கப்புறம் திருப்பி வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படி அழகிய முறையில் நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நானும் அந்த அழகிய முறையில் நடக்கக்கூடிய நபர்களில் ஒருவனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணுங்க, செஞ்சது தப்பு தானே? அந்த பெண்ணு செஞ்சது தப்பா இல்லையா? தப்பா, ஆனாலும் தப்பு தானே அது. இப்ப நமக்கு தெரியுது தெரியாம தான் நடந்திருக்கு. ஆனா நம்ம அப்படி இருப்போமா? இப்ப உட்காந்துருக்க நம்ம ஒரு ஆள் அப்படி போறாரு, காலு தட்டிருச்சு, என்ன பண்ணுவோம்? நாம என்ன பண்ணுவோம்? நம்ம காலை தட்டிட்டாரு, நம்ம நீட்டி உட்காந்துருக்க காலை, அவர் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல காலை தட்டிருச்சு. இப்ப ரெண்டு பேர்ல யார்கிட்டயோ ஒருத்தர் மிஸ்டேக்னு வச்சுக்கிறோமே, ஒன்னு அவர் பார்த்து போயிருக்கணும், அதுல நம்ம காலை மடக்கி இருக்கணும். அவர் கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா என்ன பண்ணுவார் தெரியுமா? இல்ல காலை மடக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டியா, வாசனையில உட்காந்து காலை நீக்கிட்டு உட்காந்துருக்க, அப்படிதானே? அப்படி சொல்லுவார் அவரு. கீழே உட்காந்துருக்கிற கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா என்ன சொல்லுவாரு? ஏண்டா கண்ணை எங்க வச்சுட்டு போற, புரடலையா வச்சிருக்க, பார்த்து போக மாட்டேன், நீ எங்க பார்த்துட்டு போற, நீ காலை தட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? இது ரெண்டுமே யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒன்று. ஆனா இது அவர் சொன்னது தப்பு, அப்படி அவர் சொன்னாலும் தப்பு, இவர் சொன்னாலும் தப்பு தான். இப்ப வீட்டுல மனைவிமார்கள்லாம் என்ன செய்யறாங்க? சமையல் ஆக்குறாங்க. சமையல்ல வந்து உப்பு சில சமயம் குறைஞ்சிரும், அல்லது கூடிரும், உரப்பு குறைஞ்சிரும், அது கூடிரும். நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? மகிட்ட கத்த முடிவீங்க தானே, போடுவீங்களா இல்லையா? உப்பு இல்லைன்னா சொல்ல மாட்டோம். அப்படிலாம் நம்ம சொல்லுவோமா? அம்மா உப்பு இல்லைம்மா, இது ரொம்ப தப்புமா அப்படிலாம் சொல்லுவோம்? அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதுதான். கோபத்தில் என்ன செய்யறது? உமா வந்து மூணுக்காக வேண்டி ஆசை செஞ்சு வச்சிருப்பாங்க. அவன் சாப்பிட்டாதான் அவங்களுக்கு திருப்தி. உப்பு சரியில்லை, அது உரப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? வச்சுட்டு போயிடுறது. அப்போ அவங்க மனசு டென்ஷன் ஆகும்ல, கோபப்படுவாங்க தானே? வேணுக்குனே யாராவது செய்வாங்களா? இன்னைக்கு வேணுக்குனே உப்பை குறைச்சிடுவோம், இல்லை வேணுக்குனே உப்பை கூட்டி விட்டுருவோம், உரப்பை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருவோம், தின்னுட்டு போட்டோம் அப்படின்னு யாரும் செய்ய மாட்டாங்க, அதுதானே? இப்போ நமக்கு நம்ம சாயா குடிக்கணும், சாயா கொண்டு வர்றாங்க, கை தட்டிருச்சு அல்லது கால் தட்டி செஞ்சிருச்சு, அது நம்மளே ஒரு பொருளை எடுத்து போகிறோம், கண்ணாடி கிளாஸ் எடுத்து போகிறோம், கீழே விழுந்துருச்சு, உண்மை என்ன பண்ணுவாங்க? அட்டி, அதுதானே? அதாவது இது வந்து இது கவனமா இருப்பதற்காக வேண்டி பண்ணக்கூடிய அடியாகும். நம்ம என்ன பண்ணாலும் உமா ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இல்லை, அதே நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டு போனால் என்ன செய்யணும்? கவனமா கொண்டு போகணும். இப்போ இங்க வந்து இது ஒட்டி விட்ட உடனே யதார்த்தம் என்னன்னா சத்தம் போடுவாங்க. ஒரு சத்தம் போட கோபம் வருது அவருக்கு, டக்குன்னு டென்ஷன் ஆகுறாரு. இப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, கோபத்தை மென்று அடக்கிக்கிறீங்கிறான். கோபத்தை அடக்க சொல்றான். ஏன்னா அவங்க வேணுக்குன்னு என்ன செய்யல, கொண்டு வந்து கொட்டலை, அது யதார்த்தமா. ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாடை வேணுக்குனே கொட்டுவாங்களா? யாராவது கொட்ட மாட்டாங்க தானே? அப்போ வந்து தெரியாம விழுந்துருச்சு, சிந்திருச்சு. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவர் கோவப்படுறாரு. கோவப்படும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வசனத்தை எடுத்து அந்த முகல சொல்றாங்க. இப்ப அவர் இப்படி சொல்லல, பண்ணது தப்பு இப்படி சொன்னார் அவரு. இவர் நீ பண்ணது தப்பு, அதுக்கு குர்ஆன் வசனத்தை நீ ஆதாரமா கொண்டு வர அப்படி சொல்லி என்ன செய்யறவரு கேட்கல. அப்ப குர்ஆன் வசனத்தை சொன்ன உடனே அந்த வசனத்தை கேட்கிறாரு. அந்த வசனம் இவங்களை என்ன செஞ்சிருக்கு? பண்படுத்திருக்கு, நேரான பாதையை கொண்டு வந்திருக்கு. புரிஞ்சா? கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் என்றால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை தான் அடக்குவாங்க. இந்த மாதிரியான சூழல்கள் வரும் வாழ்க்கையில. சாதாரணமா சும்மா இருந்துகிட்டு இருப்போம், டக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு திட்டிடுவான் நம்மள. என்ன எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, மக்கள் கூட்டமா இருக்கும். அப்போ பார்க்க நம்ம ஃப்ரெண்ட் நினைச்சாரா நம்மள கேவலம் பேசிட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம திருப்பி அவன் வந்து என்ன செய்வான்னா சண்டை போடுவோம், அப்படிதானே? அவனை வந்து ஒரு 4-5 வார்த்தை எக்ஸ்ட்ரா நினைச்சுவோம், பேசுவோம், திட்டுவோம், அவன் மரியாதை பண்ணுவோம். அது நம்ம கூட இருக்கிறவனே நினைச்சுவான், உசு பேச்சு விடுவான், நம்ம பேசாம இருந்தா கூட. அப்படிதானே? என்னடா இது ஒன்னா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கலாம், பார்த்து சும்மா இருக்கிற, நானா இருந்தா எல்லாம் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி உசு பேசுவான். இங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு மார்க்க சொல்லுது.
அந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு தண்டிக்கிற அதிகாரம் இருக்கு, ஆற்றல் இருக்குது, நீங்க மன்னிச்சிருங்க, விட்டுடுங்க, கண்டுக்காதீங்க, பொறுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்து அந்த புள்ள சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு? கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு, கரெக்டா இருந்துக்கிறார், கோபத்தை அடக்கிறாரு, அந்த பொண்ணு செஞ்ச பிழையை என்ன செஞ்சாரு? பொறுத்துக்கிறாரு, மன்னிச்சு என்ன செய்யறாரு? விட்டுறாரு, அழகிய முறையில் நடந்து கொள்கிறார். இப்ப எதுக்கு நம்ம இதை சொல்றோம்? தௌஹீத் இருக்கும் பொழுது சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம யதார்த்தமான கெட்ட குணங்கள் இதெல்லாம் யதார்த்தமா வரும். இந்த காரியங்கள்லாம் இருக்குல்ல, கோவப்படுறது, இந்த திட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இதெல்லாம் டக்குன்னு வந்து சைத்தான் கொண்டு வந்து விட்டுருவான். புரிஞ்சா? அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல தௌஹீத் நமக்கு என்ன செய்யும்? இந்த பலனை தரும். குர்ஆன் வசனங்களை வச்சோ அல்லது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நம்மள நேரான பாதைக்கு கொண்டு வந்துருவான். அந்த மாதிரி தப்பு செய்ய விடாம அல்லாஹ் என்ன செய்வான்? காப்பாற்றி கொண்டு வந்துருவான். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, இது ஒரு செய்தி. சூரா ஹுஜராத் அத்தியாயத்தினுடைய 2வது வசனம் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிகும் லிபஅதின் அன் தஹபத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். அருமையான ஒரு வசனம் இது. இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். என்ன சொல்றான்? உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள். ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியினுடைய சப்தத்துக்கு மேல உங்க சப்தத்தை நீங்க உயர்த்தாதீங்க. அதே மாதிரி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅதிகும் லிபஅத், உங்களில் சிலரோடு பேசிடுவீங்களே சத்தம் போட்டு, கூச்சல் போட்டு, அந்த மாதிரி நீங்க ரசூலுல்லாஹ் கிட்ட பேசாதீங்க. என்னடா எப்படி மாப்பிள்ளை நல்லா இருக்கியா உள்ள பேசுவீங்கல்ல, இந்த மாதிரிலாம் நீங்க என்ன செய்யக்கூடாது? ரசூலுல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அந்த தஹபத் அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய அமல் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் தஆலா சொல்லலாம். இந்த வசனம் எப்ப இறங்குது தெரியுமா? புகாரில 4845வது நபிமொழி, 4845. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க, சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க, அங்க அபூபக்கர் அவங்களும் உண்டு, உமர் அவர்களும் உண்டு. சரியா? இப்போ வந்து பனு தமீம் அப்படின்னு ஒரு குலம் இருக்கு. அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு உதவி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ஒரு தலைவரை நீங்க என்ன செய்யுங்க, நியமிங்க, அவர் எங்க ஊருக்கு வந்து என்ன செய்வாரு? மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி பனு தமீம் குலத்தை சார்ந்தவங்க வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. சரியா? என்ன பனு தமீம் குலத்தை சார்ந்த ஒரு பயண கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தலைவரை கேட்கிறாங்க. அப்போ அங்க யார் இருக்கிறா? அபூபக்கர்லாம் உண்டு, உமர்லாம் உண்டு. அப்ப அபூபக்கர்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர் சார்பா ஒருத்தரை என்ன செய்யறாங்க? ஒருத்தருடைய பேரை சொல்றாங்க. உமர்லாம் என்ன பண்றாரு? அவர் சார்பா ஒருத்தருடைய பேரை சொல்றாங்க. கேட்டு வந்தது யாருக்கிட்ட? ரசூலுல்லாஹ் கிட்ட. ஆனா சகாபாக்கள் என்ன பண்றாங்க? குறிப்பா அபூபக்கர்லாம் உமர்லாம் இருக்கும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒருத்தர் சொன்னாரு, அபு முலைகா இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க சொல்றாங்க, நல்லவர்கள் யாரு? அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் மிகப்பெரிய நல்லவர்கள். இவங்க ரெண்டு பேருமே, இந்த ரெண்டு பேருமே மிகப்பெரிய அழிவில் சிக்கிக்கொள்ள இருந்தார்கள். மிகப்பெரிய அழிவில் சிக்கிக்கொள்வதற்கு இருந்தாங்க. அவ்வளவு பெரிய அழிவு. அதனால என்ன பண்ணிட்டான்? அவங்கள நேர்வழிப்படுத்திட்டான் என்பதற்கு தான் நம்ம இதை சொல்றோம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, மாறி மாறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிறாங்க. இவரு ஒருத்தரை வந்து இவரை நம்ம தலைவரை அனுப்பி வைப்போம் அப்படின்னு அபூபக்கர்ல சொல்ல, உமர்ல என்ன பண்றாங்க? இல்ல வேண்டாம், நம்ம இவரை என்ன செய்வோம், தலைவர் அனுப்பி வைப்போம். அபூபக்கர்ல என்னப்பா உமரை எப்ப பார்த்தாலும் எனக்கு ஆப்போசிட்டாவே நீ நடக்கிறிய. பொதுவாக அபூபக்கர்லாம் உமர்லாக்கும் என்ன செய்யும்? அடிக்கடி டேஷ் ஆகும். ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? உடனே சமாதானம் ஆயிடுவாங்க. நம்ம மாதிரிலாம் கிடையாது. சண்டை போட்டா காலம் ஃபுல்லா பேசாம இருக்கிறது, பல நாட்கள் பேசாம இருக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னைக்குமே சண்டை வர்றது இயல்பு. அது உடனே என்ன செஞ்சுக்கணும்? பைசல் பண்ணிக்கணும், தீர்த்துக்கிறணும். ஒரு சகோதரர்கள் அடிப்படையில் பார்த்தா யதார்த்தமா சில சந்தர்ப்பங்களில் சில சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்துக்கு அவன் என்ன வந்துடும்? சண்டை வந்துடும். பேசாம இருக்கலாமா? பேசாம இருக்கக்கூடாது. எத்தனை நாள் பேசாம இருக்கலாம்? 3 நாள் பேசாம இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசாம இருந்தா எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? 3 நாளுக்கு மேல பேசாம இருக்கிறோம். இந்த தகவல் வந்ததுனால நம்ம சொல்லணும். அப்படி யாராவது இருக்கிறோமா நம்ம? அது சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அல்லது நட்பு வட்டாரமா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அப்படி யார்கிட்டயாவது பேசாம இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது. உடனே பேசிடணும். பேசாம இருந்தோம்னா என்ன தெரியுமா ஆகும்? என்ன ஆகும்? திங்கக்கிழமை வேலைக்கிழமை நம்முடைய அமல்கள் அல்லாஹ் கிட்ட எடுத்து காட்டப்படுது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்?
எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான், 2 பேருடைய பாவங்களை தவிர. 2 பேரை தவிர. 2 பேர் யாரு? ஒருத்தன் ஷிர்க் வைக்கிறவன், நம்ம ஷிர்க்கினுடைய விபரீதங்களை அதை சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஷிர்க் வைக்கிறானே அவன் என்ன அமலை செஞ்சாலும் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான், மன்னிக்க மாட்டான். இன்னொருத்தர் யாருன்னா தன்னுடைய சகோதரனோடு சண்டை போட்டவன், சண்டை போட்டு பேசாம இருக்கிறானே அவனுடைய பாவங்களை எல்லாம் தள்ளி வச்சு ஒதுக்கி வச்சிருக்கப்பா. இந்த ஹத்தா யஸ்தலிஹா, இந்த வெயிட் பண்ணுங்க, இந்த 2 பேரும் என்னைக்கு சமாதானம் ஆகலாம் பாருங்க, அப்ப கொண்டு வாங்கலாம். எவ்வளவு பெரிய தப்பு அதுதானே. நாம் அமல்கள் செய்யறதுக்கான காரணம் என்ன? அதுக்கு அல்லாஹ் கூலி தரணும், அவ்வளவுதானே. எங்க தரணும்? இங்க வேண்டாமாமோ? இங்கே வேணும்ல. மறுமையில மட்டும் இருந்தா போதுமா? மறுமையில ஃபுல்லா தருவான். இங்கேயும் நமக்கு என்ன செய்யணும்? அமல் வேணும். கடைசியா முடிக்கும் போது ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் உங்களுக்கு, சரியா? இங்கேயும் நமக்கு என்ன வேணும்? அமலுக்கான கூலி வேணும். அப்போ அது வேணும்னு சொன்னா நம்மளை நல்லா மன்னிக்கணும்னா நாம என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. ஒண்ணு போட்டால் சமாதானம் ஆயிரும், உடனே சமாதானம் ஆயிரும். ஓகேவா? சரி, இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த 2 பேரும் இந்த மாதிரி சொல்றாங்களா, 2 பேருக்கு மத்தியில ஒரு பேஸ் ஆயிருச்சு. இப்பதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? வசனத்தை இறக்குறான். என்ன இறக்குறான்? நபியினுடைய குரலுக்கு மேல உங்க குரலை நீங்க உயர்த்தாதீங்க. அப்படி உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய அமல் எல்லாம் அழிஞ்சு போயிரும். அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அதுதானே. இப்ப அபூபக்கர்லாம் சமுதாயத்துல முதல் இடத்துல உள்ளவர். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கர்லாவுடைய ஈமானையும் உலகத்தில் உள்ள மக்களுடைய ஈமானையும் வச்சா அபூபக்கர்லாவுடைய ஈமான் தான் வெயிட்டா இருக்கும். அந்த அளவுக்கு ஈமான்ல ஸ்ட்ராங் உள்ளவராகும் அபூபக்கர்லா அவங்க. அதுக்கப்புறம் யாரு? உமர்ல அவங்க. அந்த 2 பேரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லலாம், உங்க அமல் எல்லாம் அழிஞ்சு போயிரும் உங்களுக்கு தெரியாமலேயே. அவங்க 2 பேரும் செஞ்ச அமல் சாதாரண அமலா இல்ல, அப்படிதானே? மிகப்பெரிய அமலை செஞ்சவங்க. அதனாலதான் சமூகத்துல ஃபர்ஸ்ட் இடம் அபூபக்கர்லா அவங்களுக்கு, 2வது உமர்ல அவங்களுக்கு. அப்படிப்பட்டதான் சொல்றாங்க இப்னு அபி முலைகா. இந்த 2 பேரும், இந்த 2 நல்லவர்களும் மிகப்பெரிய அழிவில் சிக்கிக்கொள்ள இருந்தார்கள். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அந்த 2 பேரையும் காப்பாற்றி விட்டான், நேர்வழியில கொண்டு வந்துட்டான். இப்ப இந்த வசனம் இறங்கின உடனே 2 பேருமே நினைச்சாங்க, மாறிட்டாங்க. பொதுவா அபூபக்கர்லா இருந்தாலும் சரி, உமர்லா இருந்தாலும் சரி, எந்த நபி தோழரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னா என்ன செய்வாங்க? கட்டுப்படுவாங்க. ஏன்னா இது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். அவங்கள அப்படி கட்டுப்படக்கூடிய அளவுக்கு ஆக்கி இருக்கிறான். நமக்கு தரமாட்டான் அல்லாஹ்? நமக்கு தரமாட்டானா? நமக்கும் தருவான். குர்ஆன் வசன அடிப்படையில் நம்ம நடந்தா நம்மளையும் நம்ம கிட்ட தௌஹீத் இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மளே என்ன செய்வான்? நேர்வழிப்படுத்துவான். இப்ப எங்க என்ன நடக்குதுன்னா, இந்த வசனம் இறங்குச்சா, இப்னு சுபைர் அல்ல அவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு சுபைர், இந்த வசனம் இறங்கின உடனே உமர்லா அவர்களிடம், உமர்லா இருக்காங்களே அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ரொம்ப மெதுவா பேசுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உமரே, நீங்க என்ன பேசுறீங்க? கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்க, நீங்க பேசுறது எனக்கு விளங்கல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப விசாரிச்சு தான் என்ன செஞ்சுவாங்க? தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு உமர்லா அவர்கள் தன்னுடைய குரலை ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சிட்டாங்க? தாழ்த்திக்கிட்டாங்க. புரிஞ்சா? அப்ப அல்லாஹ் தஆலா அவங்களை அப்படி என்ன செஞ்சிட்டான்? நேரான பாதையை கொண்டு வந்துட்டான். இப்ப நம்மளுடைய அமல் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பயந்தாங்க அவங்க சகாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி, அதாவது ஆக்சுவலி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சத்தம் போட்டுலாம் பேசல, அப்படியே பேசினாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவரை அனுப்பலாம் இவர் அனுப்பலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு, அவங்களுக்கு என்ன மரியாதை ஆகும்? அப்படிதான் நீங்க என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, சத்தத்தை உயர்த்தக்கூடாது, தப்பாக்கூடாது. அப்படி நல்லா வசனத்தை இறக்கலாம், உங்களுடைய அமல் அழிஞ்சு போயிடும், பாத்துக்கிறங்க, அது உங்களுக்கே தெரியாது. அப்படி சொன்ன உடனே அப்படியே என்ன செய்யறாங்கன்னா, இப்படி சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறாங்க? அவங்கள பண்படுத்தலாம், நேர்வழிப்படுத்தலாம். அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? நேர்வழியில சரியா தங்களை அமைச்சுக்கிட்டாங்க. இதோடு தொடர்புடைய இன்னொரு செய்தியும் இருக்கு புகாரியில. 3613வது நபிமொழி, 3613. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சாபித் இப்னு கைஸ்னோட ஒரு நபி தோழர் உண்டு, சாபித் இப்னு கைஸ். இந்த வசனம் இறங்குச்சுல, இறங்குனதுல இருந்து அவரை காணோம், சாபித் இப்னு கைஸை காணோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறாங்க, என்னப்பா சாபித் இப்னு கைஸை காணவே இல்லை, கொஞ்ச நாளா ஆளை பார்க்க முடியலையே, எங்க போனாரு அப்படின்ட்டு. நம்மகிட்ட இந்த பழக்கம் இருக்கணும். நம்முடைய நண்பர்கள் பள்ளிவாசல வரக்கூடியவங்க ஒரு நாள் 2 நாள் வரலன்னா என்ன பண்ணணும்? விசாரிக்கணும், தேடணும். அது இருக்கா? அது பெரும்பாலும் என்ன செய்யாது? இருக்காது, கேட்க மாட்டோம். நம்மளா எனக்கு உடம்பு சொல்ல யாராவது கேட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு மக்கள்கிட்ட. அது தப்பு, அது விசாரிக்கணும். ஒரு நாள் காணலையா என்ன செய்யணும்? எங்க போவாங்க? காணோம், எங்க போனேன், நேற்று மத்தியானத்தை ஒன்று பார்க்க முடியல, சுபுக்கு இன்னைக்கே வரல. அவர் என்ன இவர் எப்ப பார்த்தாலும் கேட்டு கிடக்காரு, இவருக்கு என்ன வந்துச்சு இது அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம மேல உள்ள அக்கறையினால என்ன செய்யறாரு? அவரு விசாரிக்கிறாருன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இப்ப விசாரிக்கணும்.
இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு சமூக தலைவராக இருந்து குடிமக்களுடைய நிலையை என்ன செய்றாங்க, கவனிக்கிறாங்க, விளக்குறாங்க. அப்ப சாபித் இப்னு கைஸ், இவ்வளோ நபித்தோழருக்கு மத்தியில சாபித் இப்னு கைஸை காணோமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப என்னன்னா ஒரு நபித்தோழர் என்ன பண்றாரு, யார சொல்ல நான் என்ன செய்யறேன், சாபித் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போறாரு. அங்க போனா சாபித் இப்னு கைஸ் கவரையில உட்கார்ந்துருக்கிறாரு. சரியா, தலையை தொங்க போட்டுக்கிட்டு கவரையில உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்ன ஆச்சு, உங்களை ரசூல் அங்க தேடுறாங்களே அப்படின்னு சொல்லி. அது அவர் சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு தீங்கு நடந்து விட்டது, மிகப்பெரிய ஒரு தீங்கு நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு தீங்கு? இல்ல, நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை விட பல சந்தர்ப்பங்கள்ல என்னுடைய குரலை உயர்த்தி பேசி இருக்கிறேன். அப்படி பேசுறதுனால என் அமல் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போனதுனால நான் யார் ஆயிட்டேன், நரகவாசி ஆயிட்டேன். எவ்வளவு பெரிய விஷயம், மிகப்பெரிய தீங்குங்கிறார். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலுக்கு மேல என் குரலை உயர்த்தி பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறேன். அப்படி பேசுறதுனால என் அமல் எல்லாம் அழிஞ்சு போச்சு, என்னுடைய நல்ல காரியங்கள்லாம் வீணா போச்சு, நான் நரகவாசியில ஒருத்தன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி கவரையில சொல்றாரு. இது இதுல நமக்கு இன்னொரு பாடம் இருக்குது. என்ன தெரியுமா? என்ன பாடம்? நாம தப்பு செஞ்சா என்ன செய்யணும், அந்த தப்பை நினைச்சு வருந்தணும், கண்ணீர் வடிக்கணும். நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இந்த தப்புனால அல்லாஹ் தஆலா நம்முடைய நன்மைகளை அழிச்சிருவானோ, பாழா போயிருமோ, தூக்கி நரகத்துல போட்டுருவானோ, சொர்க்கம் கிடைக்காம போயிருமோ, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காம போயிருமோ, அல்லாஹ் தண்டிச்சிருவானோ என்கிற அந்த கவலை, வருத்தம், பயம், எச்சரிக்கை உணர்வு என்ன செய்யணும், நமக்கு வரணும். ஒரு சம்பவத்தை படிக்கும்போது பல விஷயங்கள் என்ன செய்யறாங்க நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, இன்னும் சொல்ல போனா அவர் வந்து இயல்பான குரலுக்கு ஒரு சொந்தக்காரர். அவர் குரலுங்கிறது சில பேருக்கு கம்மியா இருக்கும், சில பேருக்கு கூடுதலா இருக்கும். அப்படிதானே? சில பேர் காட்டு கத்துவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. தேவையில்லாம சத்தம் போட முடியுமெல்லாம் உண்டு. அதை தாண்டி யதார்த்தமா சில பேருக்கு என்ன செய்யும், சவுண்டு ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு சவுண்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம காதை வந்து என்ன செய்யணும், வாய்க்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அப்படின்னா அவர் சொல்றது நமக்கு என்ன செய்யும், கேட்கும். அப்படிதானே? அந்த மாதிரி வந்து பேச முடியாது, யதார்த்தமா உள்ளது. இவர் வேலைக்கு என்ன செஞ்சது இல்லை, ரசூலுல்லாஹ் கிட்ட சத்தத்தெல்லாம் வைத்து பேசுறது கிடையாது. இவர் யதார்த்தம், இன்னும் சொல்ல போனா இந்த வசனம் அப்ப இறங்கவே இல்லை. இவர் பேசும்போதெல்லாம் புரிஞ்சா, இவர் பேசும்போதெல்லாம் இந்த வசனம் இறங்குச்சா? பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்காரு, எதிர்த்துலாம் பேசல, இயல்பா ரசூலுல்லாஹ் கிட்ட பேசியிருக்காரு. இவருடைய குரல் கொஞ்சம் சத்தமா கூடுதலா வரும். இந்த வசனம் இறங்கணும்னு இவர் நினைக்கிறாரு, ஆகா பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறமே, நம்முடைய அமலெல்லாம் அழிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் டெக்ளேர் பண்ணிட்டாரு, நான் நரகவாசி தான் அப்படின்னு சொல்லி பயந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த செய்தியை கேட்டுட்டு அந்த நபி தோழர் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு, ரொம்ப வருந்திக்கிட்டு இருக்கிறாரு, கவலைப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது, அவருக்கு போய் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நற்செய்தியை சொல்லுங்கள். என்ன நற்செய்தி? சாபித் இப்னு கைஸிடம் போய் நீங்கள் நரகவாசிகளில் ஒருவர் அல்ல, மாறாக நீங்க யாரு, சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்று சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க. இவர் போய் என்ன செய்யறாரு சொல்றாரு. அதே மாதிரி இவர் வந்து ஹிஜ்ரி 12வது ஆண்டு நினைக்கிறேன், அப்போ நடந்த ஒரு யுத்தத்தில் என்ன செய்யறாரு, கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். சரியா, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுகிறார். இவங்க நம்ம என்ன கவனிக்கணும், ஏகத்துவவாதிகளாக யார் இருக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் என்ன செய்வான், நேர்வழிப்படுத்துவான். தான் பாயிண்ட். தௌஹீத் இருந்தா அந்த தௌஹீத் நமக்கு எதை கொண்டு தரும், நேர்வழியை தரும் என்பதற்கு தான் இவ்வளவு சான்றுகள் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஓகேவா? அப்ப நம்ம வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் ஈமான்ல என்ன செய்யக்கூடாது, ஷிர்கை கலக்க கூடாது. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த விஷயங்களை முடிச்சுக்கலாம். தௌஹீதினுடைய பலன்கள்ல ஏராளமான பலன்களை நம்ம சொல்லியிருக்கிறோம், நீங்க அதை லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறீங்க. சரியா? எவ்வளவு பலன்கள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம். அதெல்லாம் உள்ளுக்குள்ள கிளை விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட தௌஹீத் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாமே ஏராளமான பலன்கள் உண்டு. அதுல மிக முக்கியமான பலன்களை தான், அடிப்படை பலன்களை தான் நம்ம இந்த வகுப்புல நம்ம சொல்லி இருக்கிறோம். ஓகேவா? சில அடுத்த வகுப்புல ஷிர்க் அதனுடைய விபரீதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் சொல்ல பார்ப்போம். கடைசியா நான் வந்து ஒரு வசனத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? அந்த வசனத்தை நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. சூரா பக்ராவினுடைய 201வது வசனம். பக்ராவினுடைய 200 பக்ரா எத்தனாவது அத்தியாயம்? 2வது அத்தியாயத்தினுடைய 201வது வசனம். நமக்கு எல்லாம் தெரியும் இது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். சரியா? என்னுடைய மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்
தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், படிக்கிறோம். இதுல ரப்பனா எங்களுடைய இறைவா, ஆத்தினா எங்களுக்கு நீ தருவாயாக, ஃபித்துன்யா இந்த உலகத்துல, ஹசனா ஹசனாவை தருவாயாக, வஃபில் ஆகிரத்தி ஹசனா மறு உலகத்திலும் எங்களுக்கு நீ என்ன செய், ஹசனாவை தா, வக்கினா அதான் பண்ணா நரக வேதனை எங்களை நீ காப்பாத்திரு என்று சொல்லக்கூடியவர்களும் மக்களில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சரியா? ஹசனா என்றால் என்ன? எப்படி எப்படி இல்ல, ஹசனா ஹசனாவுக்கு ஏராளமான அர்த்தங்கள் உண்டு. சரியா? ஹசனாவுக்கு ஏராளமான பொருட்கள் உண்டு. அது எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஹசனா பாக்கியம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். பாக்கியம், ஹசனா என்றால் பாக்கியம். இந்த உலகத்தில் எங்களுக்கு பாக்கியத்தை கொடு. பாக்கியம் என்றால் என்ன அப்படின்னா, கவனத்தை கொள்ளணும்னா, பாக்கியம் என்று சொன்னால் நாம இன்னைக்கு இல்மு படிக்கிறோம், அப்படிதானே? இல்மு படிக்கிறோமா இல்லையா? கல்வியை கத்துக்கிறோம். கல்வியில 2 வகை இருக்கு. என்ன வகை? அப்படிலாம் பிரிக்க கூடாது. மார்க்க கல்வி, உலக கல்வி கிடையாது. பயனுள்ள கல்வி, மாஷா அல்லாஹ், பயனற்ற கல்வி. சரியா? இப்போ நாம கத்துக்கிறக்கூடிய கல்வி நமக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஹசனா. சரியா? நாம கத்துக்கிட்ட கல்வி நமக்கு பலன் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? ஹசனா. சரி, உலகத்தில் அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருக்கு இல்லையா? அந்த ஆரோக்கியம் நமக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஹசனா. பொருளாதாரம் இருக்கு இல்லையா? பொருளாதாரத்தை 2 வழியில சம்பாதிப்பாங்க. ஹலாலான வழியில, ஹராமான வழியில. ஹலாலான வழியில பொருளாதாரம் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? ஹசனா. சரியா? நம்ம பாவங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த பாவங்களை யார் மன்னிக்கணும்? அல்லாஹ் மன்னிக்கணும். இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடம் இருந்து பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சா அதுக்கு பேர் என்ன பேரு? ஹசனா. சரியா? இப்ப திருமணம் முடிச்சவங்களா இருக்கிறாங்க, நல்ல மனைவி கிடைச்சிட்டாங்கன்னா அது என்னது? அதான் ஹசனா. நல்ல கணவன் கிடைச்சிட்டா பெண்ணுக்கு அதுதான் ஹசனா. கட்டுப்படக்கூடிய சாலிகான குழந்தைய கிடைச்சா அதுதான் ஹசனா. சரியா? வேற என்ன இருக்கு? நாம துவா கேட்கிறோம் அல்லாஹ் கிட்ட, அந்த துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டா அதுக்கு பேரு ஹசனா. ஓகேவா? இப்ப வாகனம் இருக்குது. வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வாகனம் ஒண்ணு இருக்குது. சில நேரங்களில் வாகனத்தை நம்ம எடுத்தோம்னா ஸ்டார்ட் ஆகாது. அவசரமா எங்கேயா போகணும், அப்போ என்ன செஞ்சிடும்? ஸ்டார்ட் ஆகாம போயிடும், பஞ்சர் ஆயிரும். அடிக்கடி அதுக்கு தீவனம் போட்டுக்கிட்டே இருக்கணும், பைசா போட்டுட்டே இருக்கணும். அது வாகனத்தை போய் திட்டுவோம், அப்படிதானே? எப்படியா இதை வித்துட்டு வேற ஒண்ணு வாங்கணும். அப்படிப்பட்ட வாகனம் உண்டு. சில வாகனங்கள் இருக்குது, அந்த வாகனம் எப்படி இருக்கும்? பெரும்பாலும் அதுக்கு செலவு வராது, அது செலவு வைக்காது. ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி. அப்படி ஒரு வாகனம் கிடைச்சா அதுக்கு பேர் என்ன பேரு? ஹசனா. நல்ல அண்டை வீட்டுக்காரங்க கிடைச்சா, அண்டை வீட்டுக்காரங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு மோசமான அண்டை வீட்டுக்காரங்க, இன்னொன்னு நல்ல அண்டை வீட்டுக்காரங்க. நாம பொதுவா என்ன தெரியுமா செய்வோம்? அதாவது அண்டை வீட்டுக்காரர் நல்ல விதமா நடக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அண்டை வீட்டுக்காரங்க நல்ல விதமா நடக்க மாட்டாங்க நாம சொல்றோம். ஆனா நாம அண்டை வீட்டுக்காரங்க எப்படி நடக்கிறாங்க முதல்ல நம்ம பார்க்கணும், அப்படிதானே? என் ஃப்ரெண்ட் எல்லாம் சரியில்லை அப்படிமோ, உன் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுக்கு நான் சரியா இருக்கிறேனா அது பார்க்கணும்ல. என் ஃப்ரெண்ட் எவனுமே சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு சரியா இருக்கிறேனா அது பார்க்கறது இல்லை. அப்ப இப்ப என்னன்னா நல்ல அண்டை வீட்டுக்காரன் கிடைச்சா அதுதான் ஹசனா. புரிஞ்சா? அப்போ இதோட சேர்த்து இப்ப நேர்வழி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நேர்வழி. அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுத்தா அதுதான் ஹசனா. மன்னிப்பு கொடுத்தா அதுதான் ஹசனா. அல்லாஹ்விடம் உதவி கிடைச்சா அதான் ஹசனா. துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா ஹசனா. பயனுள்ள கல்வி இருந்துச்சுன்னா ஹசனா. ஹலாலான பொருளாதாரம் ஹசனா. நல்ல அண்டை வீட்டுக்காரங்க ஹசனா. நல்ல மனைவி, நல்ல கணவன், சாலிகான பிள்ளைங்க, ஆரோக்கியம், இது எல்லாமே என்னது? இது எல்லாமே ஹசனா. சரி, அப்ப இந்த உலகத்துல ஆகிரத்திலேயே எங்களுக்கு ஹசனாவை கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகிரத்துல ஹசனான்னா அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள்? பயங்கரமான நாள், திடுக்கிட செய்கின்ற நாள், எல்லாரும் அஞ்சுகின்ற நாள். அந்த அச்சத்திலிருந்து பாதுகாப்பு. சரியா? அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, கவலையும் பட மாட்டார்கள் மறுமை நாள்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ பயப்படாத ஒரு சூழல் இருக்குது இல்லையா, அது கிடைச்சிச்சுன்னா மறுமையில கிடைக்கக்கூடிய ஹசனா. இலகுவான விசாரணை ஒன்று இருக்குது, அல்லாஹ் இலகுவா விசாரிப்பான், அது கிடைச்சா அது ஹசனா.
அங்க நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டா அதுதான் ஹசனா. அங்க நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டா ஹசனா. சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டா ஹசனா. அல்லாஹ்வுடைய ரிலா பொருத்தம் கிடைச்சிச்சுன்னா ஹசனா. சரியா? அப்போ நீங்க நல்லா பாருங்க, இந்த துஆ என்பது எல்லா வகையான பாக்கியங்களையும் ரத்தின சுருக்கமாக உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு துஆ. புரிஞ்சா? நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அப்படின்னா இந்த துஆவை சொன்னா போதும். இந்த துஆவுக்குன்னு ஒரு பலன் இருக்குது. என்ன பலன் தெரியுமா? இப்போ ஒரு நபி தோழர் ரசூலை பார்க்குறாங்க. பார்த்தா அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அந்த கோழி குஞ்சை வந்து தண்ணிக்குள்ள முக்குனா எப்படி இருக்கும்? அப்படிதானே? பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, எலும்பு தோலுமா இருக்கு. அந்த மாதிரி இவர் இருக்கிறார் ஒரு நபி தோழர். இப்போ ரசூல்லா கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏப்பா நீ ஏன் இப்படி இருக்கிற? அல்லாஹ் கிட்ட ஏதாவது கேட்டியா அப்படின்னு. ஆமா யார் ரசூலா கேட்டேன். என்னப்பா கேட்டேன்? இல்லை எனக்கு தண்டனை தராதா இருந்தா மறுமையில தராத, உலகத்திலே தந்துருன்னு கேட்டேன். எப்படி எதுவாக இருந்தாலும் இங்கே கொடுத்துரு, அங்கே வேண்டாம் அப்படி கேட்கலாமா? தப்பு செஞ்சாலும் என்ன கேட்கணும் அல்லாஹ் கிட்ட? தண்டிச்சிடாத. ரப்பனா லா துஆஹிதுனா இன் அஸீனா வஅக்தானா. நாங்க தப்பு பண்ணிட்டாலோ மறந்துட்டாலோ எங்களை குற்றம் பிடிச்சிடாத, தண்டிச்சிடாதன்னு அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அப்படி ஒரு கால் எனக்கு தண்டனை கொடுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னால தண்டனையை அல்லாஹ்வுடைய தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியாது, நீ அப்படி கேட்காத. நீ என்ன பண்ண தெரியுமா? இங்க பாருங்க, என்ன பண்ணணும்? இந்த துஆவை சொல்லு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்று நீ அல்லாஹ் கிட்ட துஆ கேளு அப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க. இவர் என்ன செய்றாரு? இந்த துஆவை கேட்கிறாரு. கேட்டதுக்கு பிறகு என்ன ஆயிருச்சு? இவருடைய அந்த பழைய நிலை மாறிடுச்சு, புதிய நிலைக்கு நினைச்சிட்டாரு, அழகான முறையில் வந்துட்டார். இப்போ நாம இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். என்ன தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, அனஸ் ரலியல்லாஹு அவங்க கிட்ட யாராவது வியாபார கூட்டம் வந்து எங்களுக்கு துஆ செய்யுங்கன்னு சொன்னா என்ன பண்ணிடுவாரு? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் சொல்லிடுவாரு. அப்ப அவங்க கேட்கறாங்க, என்னங்க அவ்வளவுதானா, சுருக்கமா முடிச்சிட்டீங்களான்ட்டு. அப்ப இவர் சொல்லுவாரு, எங்க உங்களுக்காக வேண்டி உலகத்தில் உள்ள பாக்கியத்தையும் கேட்டிருக்கேனா, ஆகிரத்தினுடைய பாக்கியத்தையும் சேர்த்துல கேட்டிருக்கிறேன். இது எல்லாம் நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்களோ அது எல்லாமே இதுக்குள்ள உள்ளடங்கிருச்சாப்பா, இதை விட வேற என்ன கேட்க முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு வந்து சொன்னதாக ஒரு ரிவாயத் பார்க்கணும். இப்ப நாம என்ன செய்யணும்னா, நம்ம கிட்ட யாராவது இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஷா அல்லாஹ்னு போயிருவோம். அப்படிதானே? செய்ய மாட்டோம். துஆ செய்யுங்கன்னா என்ன பண்ணுவோம்? துஆ செய்யுங்கன்னா இன்ஷா அல்லாஹ். என்ன துஆ செய்யணும் அப்படின்னு நம்ம அது கேட்க போறது வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம்? துஆ செய்யுங்கன்னு சொன்னா நம்ம உடனே அங்க என்ன பண்ணணும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் சொல்லிட வேண்டியதுதான். இதை சொன்னா அவர் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ, என்ன நினைச்சு துஆ செய்ய சொல்றாரோ அது எல்லாமே இது உள்ளுக்குள்ள அடங்கிடும். சரியா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஏற்கனவே 2-3 விஷயங்களை முன்னாடி சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒன்று சொன்னா என்னது? அது தூங்கும் பொழுது 2500 நன்மைகளை பெற்று தருகின்ற அமல். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி தூங்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இது ஒரு அமல். அடுத்த கிளாஸ்ல என்ன சொன்னோம்? ஒரு துஆ சொல்லி கொடுத்தேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்தல் அஹது அஸ்-ஸமது அல்லதி லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த துஆவுடைய சிறப்பு என்ன? அல்லாஹ்வுடைய மகத்தான பெயரை கொண்டு அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் என்ன செய்வான்? தந்துருவான். அப்படிதானே? அப்ப இந்த துஆவை சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்டா கிடைக்கும். அதோட இன்னொரு துஆவை நம்ம சொல்லி கொடுத்தோம். என்னது? ரப்பனா நேர்வழிக்காக வேண்டி லா துஸிக குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். அப்புறம் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக யா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக. இதெல்லாம் சும்மா இல்லை, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய துஆவுல சேர்த்துக்கணும். அந்த துஆவுல ஒண்ணுதான் என்னது? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன். ஷார்ட்டா நம்ம கேட்கணும். அப்படின்னா நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த செய்யணும், இந்த துஆவை கேட்கணும். இந்த துஆவுக்குள்ளேயே எல்லாம் நின்றது. நாம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ, என்னெல்லாம் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ, ஹசனா பாக்கியம், இந்த பாக்கியத்துக்குள்ள என்ன இருக்குது? எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே இந்த உள்ளுக்குள்ள நமக்கு வந்துடும். சரியா? இன்ஷா அல்லாஹ் அப்படி இருக்கலாமா? எடுத்துக்கலாமா? திருப்பி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த அல் அஹத் அஸ்-ஸமத் அல்லதி லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ்
லா இலாஹ இல்லா அன்டல் அஹது அஸ்ஸமது அல்லதி லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்.